கோடிக்கணக்கான மக்களுக்கு இது தெரியாது. கொதிக்கிற தண்ணியில் ஆப்பிள் போட்டு உருவாக்குற ரெசிபி மார்க்கெட்டுக்கு போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ஆனால் அதை நம்ம வீட்டிலே சிம்பிளாக தயாரிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 2 ஆப்பிள், 1 கப் ஆஃப் சுகர், 1 லெமன், ஒரு கடாயில் பாயில் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே 2 ஆப்பிளையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ 2 ஆப்பிளையுமே ஒரு பவுலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆப்பிளை நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி அந்த சீட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த சக்கை எல்லாத்தையும் எடுக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க, அந்த ஆப்பிள் ஜூஸ் வர வரைக்கும். இப்போ கரெக்டான சப்ஸ்டன்ஸில் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கடாயில் 1 கப் ஆஃப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் ஆஃப் சுகரையும் அதுக்குள்ளார மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுகர் நல்லாவே கரையிட்டும். அந்த தண்ணியில் கரைஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் ஜூஸை சுற்றியும் நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அந்த 5 மினிட்ஸ் கழித்து ஒரு நொறைய நிறையா வரும். அது நமக்கு தேவையில்லை. அதனால அது தனியாக எடுத்து ஒரு பவுலுக்குள்ளார நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது இருந்தால் ஆப்பிள் ஜாம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுதான் இதோட ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா திக்காயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். திக்கானதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்துடும். அப்போ ஒரு கோல்டன் கலரில் தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரிஜினல் கன்சிஸ்டன்சி நம்ம ஜாம் ஆப்பிள் ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்துடும். அது வந்த உடனே நீங்கள் ஒரு பவுலுக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியர் வெர்ஷனான வீட்டிலே செஞ்ச ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தா ஸ்ப்ரெட் ஆகுது. பிரெட்லயே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சரி, வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், ரொம்ப சுவையா இருக்கு. லெமன் ஜூஸ் மட்டும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக நான் ஆட் பண்ணிருக்கேன். இது நம்ம 3 to 6 months நம்ம ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த ஆப்பிள் ஜாம செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாதனால இது ரொம்ப ஹெல்த்தி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.